Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல கோதுமையில புட்டு எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்க போறோம். அதாவது சம்பா கோதுமையில நம்ம இன்னைக்கு ரொம்பவே சூப்பரா டேஸ்டான எப்படி புட்டு செய்யலாம் சொல்லி தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே சூப்பரான ரெசிபி. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி புட்டு செய்யலாம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு pan ஹீட் பண்ணிக்கோங்க. அதுல 2 கப் அளவு கோதுமை ரவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இத நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். அதாவது கோதுமையோட பச்சை வாசனை நமக்கு கம்ப்ளீட்டாக போகணும். ஸோ அதில் கலரும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே சேஞ்ச் ஆகி வரணும். ஸோ கோதுமை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நல்லா வறுபட்டுட்டு அப்படின்னா கோதுமை நல்லா வாசனை வரும். ஸோ வாசனை வர அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு. கோதுமை நல்லா வாசனை அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. ஸோ இப்போ இதை இன்னொரு மிக்சிங் பவுலுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி சேர்த்து ஒரு விஸ்கை வச்சு நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கும். ஸோ ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்ம எப்போல்லாம் நார்மலாக புட்டை வைப்போமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி மாவை எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். ஸோ புட்டோடைய பதம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம இந்த மாதிரி கையில் பிடிச்சி எடுத்தோன்னா நம்ம எந்த ஷேப்பில் பார்த்தீங்கன்னா இருக்கணுமோ அதே மாதிரி இருக்கணும் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம உருத்தி விட்டோம் அப்படின்னா நல்லா கரெக்டாக நார்மலாக ஆயிரும். ஸோ இதெல்லாம் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இட்லி துணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா இந்த வெள்ளை கலர் துணி ஈரம் இல்லாத துணியாக பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க மாவை இதில் நம்ம ஆட் பண்ணிட போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இது ஒரு 30 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதை நல்லா நம்ம மூடிட போகிறோம். ஸோ அப்போ தான் மேலே இருக்க அந்த நீர் ஆவி இது மேலே படாமல் இருக்கும். அப்படி நம்ம மூடாமல் வச்சிட்டோம் அப்படின்னா இந்த கோதுமை புட்டு மேலே பார்த்து புட்டு தண்ணியாயிரும். ஸோ இப்போ எல்லா மாவுமே ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு நம்ம துணியை இந்த மாதிரி மேலே மூடிட போகிறோம். ஸோ அப்போ தான் அந்த வாட்ரு நம்ம இந்த புட்டு மேலே படாமல் இருக்கும். ஸோ சேர்த்து மூடிட்டு இது ஒரு 30 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ 30 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ இதில் நம்ம தேவையான அளவு பார்த்தீங்கன்னா சுகர் ஆட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் ஒரு 1/2 கப் அளவு திருவண்ண தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக திருவண்ண தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் பவுடருக்குலாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை அந்த புட்டோடு சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். புட்டு நல்லா வெந்து வந்துடுச்சான்னு செக் பண்ணதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நல்லா மாவாக இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா புட்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலே சிம்பிளாக டேஸ்டான கோதுமை ரவை புட்டு எப்படி பண்ணலாம் சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த ரெசிபியும் கன்ஃபார்ம் உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கன்ஃபார்ம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.